ஸ்ரீராமன் வந்து பிறந்தாரண்டு பிறந்தாரண்டு அங்க ஆனந்த குலவ போடுவாரா எங்கள் ஸ்ரீராமன் வந்து பிறந்தாரண்டு சீனி வளத்தை கொடுப்பாரா மாணவர்கள் ஒன்று கூடி அந்த மணி குரவை போடுவாரா சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்குறவை போடுவாரா எங்கள் ஹரிராமன் வந்து பிறந்த போதே ஆனந்த குலவை போடுவாரா ஸ்ரீராமன் வந்து பிறந்த போதே அங்க செல்ல குலவை போடுவாரா அயோத்தியாபுரி நாட்டிலே ஹரிராமமூர்த்தி வந்த அவதாரம் செய்த போது அயோத்தி நாட்டில் உள்ள மக்கள் அனைவர்களும் ஸ்ரீராமனை பார்க்க வேணும் என்று கூட்டம் அரண்மனையில 56 தேசத்துள்ள மக்கள் போறாமே தசரத சக்கரவர்த்தி மன்னனுடைய அரண்மனையில வந்து நிறைஞ்சிட்டாங்க. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். தசரத சக்கரவர்த்திக்கு ஒன்றுக்கு 4 பிள்ளைகள் பிறந்திருக்கு. அப்படின்னு பொறிவட மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று கூட்டம்னா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். அப்படி அயோத்தியாபுரி நாட்டிலே ஹரிராமன் வந்து பிறக்க கோசலை திருவயத்தில் கோதண்டராமனை பெற்றெடுத்தாள். கைகேயி திருவயத்தில் பரதாழ்வாளை பெற்றெடுத்தாள். சுமத்ரா தேவிக்கு மட்டும் 2 புள்ள 2 ஆண் குழந்தை. அவளுக்கு மட்டும் எப்படி 2 புள்ள பிறந்துச்சு? அவதான் 2 பங்கு வாங்கி சாப்பிட்டா பாருங்க. ஒரு பங்குக்கு ஒரு குழந்தை. சரிதானே? 2 பங்குக்கு 2 புள்ள. ஒண்ணு 2 பங்கு வாங்கினா 2 புள்ளையா பக்கலாம். சத்ருகனல் சத்ருகனல் லட்சுமணன் என்ற 2 ஆண் குழந்தைகளை பெற்று எடுக்க ஆண் குழந்தை வந்து பிறக்க ஆனந்த சந்தோஷம் கொண்டு குழந்தைகள் வந்து பிறந்ததை சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே நாமல் செழிப்பாக எல்லோருக்கும் தெரிய வண்ணமாக புகழாக இதை நடத்த வேண்டும் என்று குழந்தை பிறந்ததை எப்படி செலவு செய்கிறார்கள்? செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று அங்கே சீனி பழம் செலவு செய்தார். அங்கே சீனி பழம் செலவு செய்தார்.
அருமை மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று அவர் அள்ளி பணம் செலவு செய்தார் அவர் அள்ளி பணம் செலவு செய்தார் அவரோ அன்னதானம் அவரோ அள்ளி அள்ளி தானம் செய்தார் அவர் வாழவர்க்கும் போனவர் அவரோ வஸ்திரம் தானம் செய்தார் போனவர்க்கு வாரவர் அவரோ பொன் பொருளை செலவு செய்தார் அவர் மாதானம் கோதார் அவர் மாதானம் கோதார் அவர் மறையவர்க்கும் தானம் செய்தார் அவரோ மறையவர்க்கும் அவர் தான தர்மம் செய்தல்ல ஏ தசரத ராஜமன்னே அவர் பெற்றெடுத்த பிள்ளையே சீரோடு திறப்போடு செல்வமாக வளர்த்துவார் ஹரிராமன் வந்து பிறந்ததை அன்போடு செலவு செய்ய வேண்டும் என்று செல்ல மகனுக்கு சிறி வளங்களை செலவு செய்தார் அல்லவா தங்க மகன் பிறந்தார் என்று தான தருமங்களை வழங்கி என் அயோத்தியாபுரி நாட்டு அரண்மனைக்கு வந்த மக்கள் எல்லோரும் அதாவது அந்த காலத்திலே வந்து ஆண் குழந்தை பிறந்தா 5 குலவை போடுவார்களாம் பெண் குழந்தை பிறந்தா 3 குலவை போடுவார்களாம் இது என்ன பெரிய வஞ்சியம் எதுக்கு அப்படி ஆம்பளை பிள்ளைக்கு 5 குலவை பெண் பிள்ளைக்கு 3 குலவைனா என்ன அதாவது பொட்டை பிள்ளைக்கு 5 குலவை போட வேண்டியதானே 5 குலவை போடுவார்கள் 5 குலவை போடுவாங்கன்னா 3 குழந்தை பிறந்த உடனே 3 குலவை பிறந்த உடனே அது போக 2 குலவை மிச்சம் வச்சிருக்காங்க எதுக்காக மிச்சம் வச்சிருக்காங்க ஏன் குலவை மிச்சம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளை வயதுக்கு வரும்போது ஒரு குலவை அப்போ ஒரு குலவை போடுவாங்க தண்ணி திருமணமாகி போகும்போது ஒரு குலவை அப்போ ஒரு குலவை அதுக்கு தான் இந்த 2 குலவை மிச்சம் வச்சிருக்காங்க அதுதான் ஏன் தான் வஞ்சியம் பண்ணாங்களோன்னு நினைச்சேன் ஆமா பொட்டை பிள்ளை இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் வீட்டுல 2 பொட்டை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை இருக்குன்னா எல்லாம் ஒண்ணுதான் 2 பொட்டை பிள்ளை இருந்துச்சுன்னா சரி 20 40 பவுன் தங்கச்சேரி போட்டு கட்டி கொடுக்கணும் அதே மாதிரி 2 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும் அவன் 2 வீட்டை கட்டி கொடுக்கணும் ஒரு வீடு பெரிய வீடு ஒரு வீடு சின்ன வீடு எல்லா கணக்கும் ஒண்ணுதான் எல்லாரும் நினைக்காங்க பொட்டை பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்ன வித்தியாசம் ஆம்பளை பிள்ளை பிறந்தா தான் நமக்கு செலவு கம்மின்னு நினைக்காங்க அதெல்லாம் தப்பு பொட்டை பிள்ளைக்குன்னா நகையை போடணும் ஆம்பளை பிள்ளைக்குன்னா வீட்டை கட்டணும் ரெண்டும் சரியா போச்சு ஆமா அப்படி வீட்டை கட்டி கொடுக்கலன்னா உனக்கு எல்லாம் எதுக்கு பிள்ளை நீ உணர்வு கட்ட பிள்ளை பத்தி வளர்த்துட்டு என்ன தெருவுல விட்டு போலான்னு பாத்தியோ அப்படி தாயும் தாப்பனை பார்த்து நாயை கேட்ட மாதிரி கேட்பான் அதனால எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான் அதுதானே நிறைய செலவு வரும் அப்ப குழந்தை பிறந்தோன்னு 5 குலவை போட்டார்கள் அப்ப இந்த ஹரிராமன் பிறந்த போது எல்லா சீனி பழங்கள் எல்லாம் செலவு செய்து அந்த காலம் குழந்தை பிறந்த வீட்டுல சீனி பழம் கொடுப்பாங்களாம் ஆமா சீனி பழம் அந்த காலத்துல இப்ப அப்படியா இருக்கு இப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்த ஆப்பு பொட்டை பிள்ளை பிறந்தா பெரிய புல்லு ஜாயிண்ட்கார மாப்பிள்ள உனக்கு 2 ஆம்பளை பிள்ளை பிறந்துக்காமல்ல ஆமா எனக்கு பிறந்திருக்கு யார் வீட்டுக்காரிக்கு பிறந்திருக்கு ஆமா வீட்டுக்காரி பிறந்திருக்குல்ல ஆமா அவன வீட்டுல இருந்தா கொண்டு வந்தா ஆமா அதாவது ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆப்பு பொட்டை பிள்ளை பிறந்தா புல்லு கொடுக்காங்க இந்த காலத்துல இப்படி செலவு பண்ணதாங்க அந்த காலத்துல கல்யாண வீடா இருந்தாலும் சடங்கு வீடா இருந்தாலும்
புது வீடா இருந்தாலும் சரிதான். குழந்தை பிறந்தாலும் கிழவை போய் சேர்ந்தாலும் நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் சரி ஆமா அந்த காலத்துல எல்லா இடத்திலயுமே அன்னதானம் தான் போட்டிருக்காங்க. அடேப்பா அப்ப கூட அன்னதானம் தான். தானத்தில் சிறந்த தானமே அன்னதானம்னு சொல்வார்கள். ஏன் அப்படி அன்னதானம் போட்டாங்க தெரியுமா? எதற்காக? மனிதன் எதை வேண்டாம்னா எதை வேண்டாம்னு சொல்ல சாப்பாடு ஒன்னதான் போதும் இருக்கான். அப்படியா? ஆமா, நீ 10 ரூபாயை கொடுத்தா கூட ஒரு 10 ரூபாய் தரலாமே, கூட ஒரு 50 ரூபாய் கொடுத்தா பொம்பளைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தா கூட 100 ரூபாய் போட்டு ஒரு பட்டு சேலை எடுக்கலாமேம்பா அப்படிம்பாங்க. ஆனா சரி நீ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இலைய போட்டு சாப்பாட வச்சீங்கன்னு வைங்க, போதும் 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 போதும். ஒரு வாட்டி முதல்ல சாப்பாடு வாங்குவாங்க. ஆமா சாம்பார் வாங்கி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது சாப்பாடு வாங்குவாங்க. ஆமா வத்த குழம்பு வாங்கி சாப்பிடுவாங்க. மூணாவது கொஞ்சம் சாப்பாடு வாங்கி ஆமா அது ரெண்டா பிரிச்சு கொஞ்சம் ரசம் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பாதி சோத்தை ஆமா மோர் வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆமா இந்த நக்கல் இருக்கு பத்தில நக்கலா பாயாசம் நக்கல் அது பாயசம். ஆமா பாயாசம் கொண்டு இடையில வண்ணாச்சு ஊத்துவாரு. ஆமா அதை சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வைக்க வந்தாங்கன்னா அண்ணாச்சி போதும் மாப்பிள்ள போதும் இதுக்கு மேல வச்சீங்கன்னா வயிறு வெடிச்சு போகும். நான் கலக்க போஞ்சி இருக்கோம். அப்ப மனிதன் சாப்பாடு மட்டும்தான் போதும் இருக்கா, மத்த எதை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிம்பா. அதுக்குதான் அந்த காலம் பூரா வீட்லயும் சோத்த போட்டிருக்காங்க, அன்னதானம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் வேற மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க இப்ப உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி செலவு பண்ணுவோம். முடியும். அதனால ராமமூர்த்தி பிறந்ததுனாலே அதனால சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்க்க வேண்டும் என்று ஹரிராமமூர்த்தியை பரதன் சத்ருகனன் லட்சுமண பெருமாள் 4 ஆண் குழந்தையை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? ஊட்டி மெல்ல வளர்த்து அவரை ஊட்டி மெல்ல வளர்த்துவார். அவர உடம்பு எல்லானே ஒரு அவரை தேர்ச்சி மெல்ல வளர்த்துவார். அவருக்கு எல்லாமே ஒரு அவர 4 ஒரு மேலையோமா 4 ஒரு மேலையோமா அவர பொழுது ஒரு வண்ணமோ அவர தடையதிலே விட்டோமா அவர தந்தை காலோதுமே அவர பூமியிலே விட்டோமா அவர பொதுப்பாதம் நோகுமே அவர தோழதில தொட்டி கட்டி தொடலியதில நடைபெற அவர மாரோடு தொட்டிகள் அவரை மாரோடு தொட்டி கட்டி மலியதில நடைபெற அவர சீரோடு திறப்போடு செல்வமாக வளர்ந்து வரும் நாளையிலே ஒரு நாளே தினமதியிலே அவருக்கு ஒன்று நல்ல வயதா ஊர்ந்து விளையாடுவார். 2 வயதாச்சு இருந்து விளையாடுவார். அவர் 3 நல்ல வயதா அவருக்கு ஒரு இறங்கி காது 4 வயதிலே நடந்து விளையாடுவார். நடந்து வரும் கால்களுக்கு நாகரத்தினத்தால் கொலசுகளாம் அதை தத்தி வரும் கால்களுக்கு அவருக்கு தங்கத்தாலே கொலசுகளாம். அவர் 5 வயதாச்சு
5 நல்ல வயதா ராமன் அறிகுவாடம் அடிப்பா அவரோ 5 நல்ல வயதா அறிவு பாடம் படிப்பா படிக்க வைக்க வேணும் என்று அரச மன்னன் ஏறி ஐந்து வயதிலே அவரை அறிவு பாடத்தை கற்பிக்க வேணும் என்று குலகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவரை வரவழைத்து ஒரு பிள்ளையானது 4 வயது வரைக்கும் தாய் தகப்பனோடு இருப்பது ரொம்ப நல்லது. 5, 6 வயசுக்குள்ள 6 வயசாகி போச்சுன்னா கண்டிப்பா இந்த பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அப்படி பள்ளிக்கூடத்துல சேர்த்தாத்தான் சிறு வயதிலே இருந்து பிள்ளைகள் நல்ல வழியிலே நல்ல பாடங்களை படித்து அறிவுள்ள பிள்ளையா திறமை உள்ள பிள்ளையா நாட்டு நடப்பு தெரிந்த பிள்ளையா வளரும். நம்ம கைக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? அதை விட்டுட்டு 5 ஆடு மாடை பிடிச்சு விட்டு நீ பள்ளிக்கூடம் போனது போதும் ஆடு மாட்டை மேய் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைக்கு அறிவு வளருமா? வராது. அதனாலே சின்ன பிள்ளையில ஆடு மாடுதான் மேய்ச்சேன். அப்படியா? சினிமா தியேட்டருக்கு வடக்க வந்து மேய்ச்சேன். சினிமா தியேட்டர் அதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உட்கார்ந்துருக்க. கரெக்ட். எல்லாம் உட்கார முடியுமா? ஓ மை காட். ஒரு காலத்துல பார்த்தேன்னா ஆமா அப்பா காலம் கடந்து போச்சு. எத்தனை லவ் லெட்டர் வரும்? எத்தனை லவ் லெட்டர் வரும்? ஆமா அப்படி எத்தனை கணக்கு இல்லாம வந்து போச்சு. எனக்கு படிக்கவே தெரியாது. நான் தான் படிச்சு சொல்லுவேன். ஆமா அதனாலே அதிராமமூர்த்தி 5 வயதிலே அறிவு பாடங்களை கற்பிக்க வேணும் என்று குலகுருவாகிய வசிஷ்டராகிய வாத்தியாரிடத்திலே சொன்ன போது கோடி வேஷ்டி குருதட்சணை அத்தனையும் கொடுத்து அந்த காலத்துல பள்ளிக்கூடம்னா அவங்க வீட்டுக்கு வந்து வசதி உள்ளவங்க வீட்டுக்கு வந்து அரண்மனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏழைப்பட்டவர்களா இருந்தா ஒரு பள்ளிக்கூடம் கூட கூரை பள்ளிக்கூடம்னு இருக்குமா. ஆமா அந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறோமா. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சரியா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். சரி வாத்தியார் என்ன செய்வார் தெரியுமா? வாத்தியார் என்ன செய்வாரு? காலையில 8:30 மணி 9 மணிக்கு ஆமா யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க யாரெல்லாம் வரல ஆமா அப்படி கணக்கு பண்ணி பாத்துக்கிட்டு இந்த பிள்ளைகளை கூப்பிட வேணும்னு ஆமா காலையில கையில ஒரு பிரம்பு எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வாத்தியார் தெருவா வருவாரு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளா பத்திட்டு போவாரு. ஆமா நீங்களாம் பள்ளிக்கூடம் வாங்கடா நீங்க வந்தா தானே எங்களுக்கு வேலை. ஆமா நீங்க பாட்டு வீட்டுல இருந்துட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? வேலை இல்ல அப்படின்னு. ஆமா அப்படின்னு சின்ன பிள்ளைல போனா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் ஒரு நாள் அப்படிதான் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்த உடனே வாத்தியார் தேடி வந்தாரு. நான் காலையில பள்ளிக்கூடம் போனேன். வாத்தியார் ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்த உடனே அந்த வழியா தேடி வர மத்த பிள்ளைகளை வாத்தியார் தேடி வரும்போது சரி எங்க பாட்டி வெளியே நின்னா வாசல்ல பாட்டியம்மா. உடனே எங்க பாட்டி சொன்னா என்ன சொன்னா? அந்தோணி உங்களை தேடி வாத்தியார் வாராரு நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா. நான் சொன்னேன் பாட்டி நான் ஒளி இருக்கட்டும் நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. ஏம்பல என்ன வழி சொல்லுத? ஒன்னு தர பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போவாரு. என்னையா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போவாரு வாத்தியாரு? என்னைய கூட்டு போவாரு நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா. இல்ல நீ தான் போய் ஒளியணும் அப்படின்னு. ஏன்னா என்ன வழி சொல்லுது அப்படின்னா எங்க பாட்டி. சரி நான் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போவேன் ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்தி வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன பொய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா. என்னடா பொய்? எங்க பாட்டி. நான் சொன்னேன் சரி சார் எங்க பாட்டி நீங்க செத்து போயிட்டா அதனால லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். உன்னை பார்த்தாலும் என்ன விட மாட்டாரு. நீ வீட்டுக்கு போய் படுத்துக்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. ஓஹோ அப்படி காலங்கள். பாட்டியை கொன்னுட்டு நீ பள்ளிக்கூடம் லீவ் போட்டிருக்க. என்ன செய்ய முடியும்? பள்ளிக்கூடத்தை கண்டாலே பயமா இருக்கும். அந்த காலம் பயப்படுவாங்க அப்படி. ஆமாம்மா
அப்போ அந்த காலத்துல இப்படி கூரை பள்ளிக்கூடம் இருந்தா கூரை பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும். இவர் அரண்மனை வீட்டு பிள்ளை அல்லவா, அதனால இந்த குலகுருவை தன் அரண்மனைக்கு வரவழைத்து அவருக்கு வேண்டியதை கொடுத்து ஒரு பிள்ளைக்கு பாடம் கற்பிக்கணும்னா அதற்கு ஏற்ற நாள் எந்த நாள்? பாடம் கற்பிக்கணும்னா சித்திரை மாசம் 3ஆம் தேதி கூட பள்ளிக்கூடம் சேர்த்து வேண்டியதானே? சித்திரை மாசம் 3ஆம் தேதியா? ஆமா 3ஆம் தேதி. வாயில சீனி அள்ளி போட. சித்திரை மாசம் பிள்ளைகளுக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்களோ? சித்திரை மாசம் பள்ளிக்கூடம் படிக்க போறியா? படிக்க பிள்ளைகளுக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும்? இதுல தெரியுது நீ எப்படி படிச்சிருப்பேன்னு. அப்ப எந்த மாசத்துல கொண்டு சேர்க்கணும்? பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கணுமானா புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம புத்தகத்தை பூசையில வச்சு மறுநாள் என்ன நாள்? மறுநாள் விஜயலட்சுமி. விஜயலட்சுமியா? விஜயலட்சுமி இல்லையா, விஜயதசமி. விஜயதசமி அன்னைக்கு பிள்ளைகளுக்கு எழுத்தாணி பிடித்து ஏடு தொடங்கி பாடத்தை கற்பிக்க ஆரம்பிக்கணும். அதுபோல இந்த அரிராமமூர்த்திக்கு புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அன்று இந்த காலம் பூரா நோட்டு பாடம், அந்த காலம் பூரா ஏட்டு பாடம். ஓலையை கொண்டு வந்து பண ஓலையில எழுத்தாணியை பிடிச்சு எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ராமமூர்த்திக்கு படிக்கணுமானா அதற்கு பண ஓலை வேணும். பண ஓலை கொண்டு வரணுமானா மந்திரியை வரவழைத்து அப்பா மந்திரி ஹரிராமமூர்த்திக்கு பாடங்களை கற்பிக்க வேண்டுமானா அதற்கு தகுந்த பனை ஓலை வேணும். எப்படி கொண்டு வர வேண்டும் தெரியுமா? காயாத பனையதில கன்னி பனை குறுத்தெடுத்து, எப்பா காயாத பனையதிலே கன்னி பனை குறுத்தெடுத்து, ஈனாத பனையதிலே இளம் பனை குறுத்தெடுத்து, வந்தேரியா ஓலையதே 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 மகையுடனே கொண்டு வாங்க, எப்ப மகையுடனே கொண்டு வாங்க. அவர வாத்தியாரும் சொன்ன போது மந்திரியும் ஏது செய்வார்? காயாத பனையதிலே கன்னி பனை குறுத்தெடுத்தார், அங்கே ஈனாத பனையதிலே இளம் பனை குறுத்தெடுத்தார். அவர் வந்தேறிய ஓலையொன்று 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 வகையுடனே கொண்டு வந்தார் மந்திரி வகையுடனே கொண்டு வந்தார். மந்திரியாக ஓலையை கொண்டு வந்து வாத்தியாருடைய கையிலே கொடுக்க வாத்தியார் அந்த ஓலையை வாங்கி அதிலே இருபுறமும் கொண்டே சீவி மஞ்சள் குறிப்பிட்டு அவர் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூசையில் வைத்தார்கள். மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு எழுத்தாணி பிடித்து ஏடு தொடங்கி ஹரி ஹரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை என்று அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவதே சாலமும் நன்று மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் பானா முதல் இக்கண்ணா வரைக்கும் பிள்ளைகளுக்கு சிறப்பாக பாடத்தை கற்பித்து கொடுத்தார்கள். அப்படி பாடத்தை கற்பித்து கொடுக்க வாத்தியார் சொல்ல சொல்ல என் ஹரிராமமூர்த்தி அண்ணன் தம்பி 3 பேர்களோடு அவர் 5 வயதே அவர் அறிவு பாடம் படித்துவார். அவர் 6 நல்ல வயதே அவர் அறிச்சுவடி படித்துவார். அவர் 7 வயதே அவர் 7 வயதே
எழுத்தாணி பிடித்துவார் அவரை எட்டு நல்ல வயதான் அவர் என் சுவடி வடிப்பார் அவர் 9 வயதனே அவர் உலகில் எழுதிவார் அவர் 10 வயதாற்றி படித்து வர ராமமூர்த்தி 12 வயதுக்குள் அவர் பல பாடம் படித்துவார் பத்து 12 வயதுக்குள்ளே பல பாடங்களை படித்து வருகிறார் குறிச்சி நன்னூல் சூடாமணி நிகழ்ந்து விவேக சிந்தாமணி சூப்பரா இருந்தது விவேக சிந்தாமணி இப்பேற்பட்ட புராண கதைகளையும் கூட என் ஹரிராமமூர்த்தி இப்படியாகவே சிறப்பாக படித்து வரும்போது 12 வயதுக்குள்ளே படியாத பாடங்களை எல்லாம் படித்து வருகிறார் எழுதாத ஏடுகளை எல்லாம் எழுதி வருகிறார் இத்தனை பாடம் படித்தா போதுமாயா என்ன செய்யணும் ஒரு அரச குடும்பத்திலே பிறந்த பிள்ளையானது பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் அரச குமாரனோ அரச குமாரியோ 2 பேர்களுக்குமே அந்த காலத்திலே வில்வித்தை போர் வித்தை வீர தீரம் உள்ள பாடங்கள் எல்லாம் தெரியணுமா ஏன் தெரியணும் அப்படின்னா திருமண வயது வரும்போது இவர் திறமை மிக்க மன்னனா அப்படிங்கறதை பரிசோதிப்பதற்காக இந்த வீர தீர விளையாட்டுகளை எல்லாம் அவரை செய்ய சொல்லுவார்கள். அடுத்த நாட்டு மன்னன் திடீர்னு சண்டைக்கு போர் தொடர்ந்துருவான். அப்படி போர் தொடுத்து வந்தாமன்னா அடுத்த நாட்டு மன்னனையும் படைகளையும் வெல்லணும். ஜெயிக்கணும். அப்ப வாழ் சண்டை வில் சண்டை அப்படி அத்தனை கலைகளையும் படித்தாத்தான் மல்யுத்தம் சொல் வித்த கூடு வித்த கூடு வயசுல கொசல வித்த எல்லா வித்தையும் தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். மன்னன் வீட்டுல பிள்ளைகள் வந்து பிறந்துச்சுன்னா ஒண்ணும் தெரியாம இருக்க முடியுமா? நடக்கக்கூடிய காரியமா? எல்லாரும் பெற்று வந்து படிக்க முடியுமா? எல்லாரும் மைக்கு பிடிச்சி பேச முடியுமா? பேச முடியாதுமா? முடியாது. எல்லாரும் ஆட முடியுமா? முடியாது. தெரிஞ்சவன் தான் செய்ய முடியும். அப்பேற்பட்ட பாடங்களை எல்லாம் என் ஹரிராமமூர்த்தி எவ்விதமாகவே படித்து வருகிறார் தெரியுமா? எப்படி அணையேற்றும் குதிரை ஏற்றும் குதிரை ஆணையற்றும் குதிரை ஏற்றும் அறிவு என்ற தொழில் படித்தார். அவரும் மல்லிடம்பு சிலம்பு தொழில் அச்சமுள்ள பாடம் எல்லாம் கூடு விட்டு கூடுவாயோ குசல வித்தை நான் படித்தார். அவரவில் வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை நான் படித்தேன். அவர் வாழ்விச்சும் படிப்பாரா மூச்சடைக்கு வாய்ந்தரானா ராமன் முதுரடி வாய்ந்திடுவார். நாவடைக்கு வாய்ந்தரானா ராமன் 4 அடி வாய்ந்திடுவார். அவர் ஆங்கரித்து வாய்ந்தரானா 500 அடி வாய்ந்திடுவார். அவர் ஆங்காரமாய் வாய்ந்தரானா 600 அடி வாய்ந்திடுவார். அவரும் எட்டி வெல்ல வாய்ந்தரானா ராமன் வாய்ந்தரானா 700 அடி வாய்ந்திடுவார். 700 அடி வாய்ந்திடுவார். முன்கரானாம் பின்கரத்தை படைத்த என் ராமமூர்த்தி வில்வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை
வாழ்வச்சு சுருள்வாள் சுருள்வாள் இப்பேறுபட்ட வித்தைகளை எல்லாம் படைத்த ராமன் மூச்சடைக்கு பாய்ந்தார்னா 300 அடிக்கு பாய்வாரு. அப்பேற்பட்ட மன்னாதி மன்னை ஆங்காரித்து பாய்ந்தால் 500 அடி பாய்ந்து விடுவார். பாய்ந்து விடுவார். பாய்ந்தாரானால் 700 அடி பாய்வார் ராமமூர்த்தி. அரசகுமாரன் அப்படின்னா அந்த திறமை இருக்கணும் இல்லையா? இப்பேறுபட்ட பாடங்களை எல்லாம் படைத்த என் ராமமூர்த்தி 16 வயதுக்குள்ள இவர் கற்பிக்காத பாடமே கிடையாது. படிக்காத பாடமே கிடையாது. படிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு பாத்துக்கோ. என்ன வயசு? இந்த 16 வயசுக்குள்ள நம்ம என்ன பாடம் படிக்கமோ அதுதான் நம்ம மனசுலயும் நிக்கும் மண்டையிலயும் நிக்குமா. 16 வயசுக்கு மேல படிக்க முடியாதா? படிக்கலாம், படிக்க கூடாதுன்னு யாரு சொன்னா? 16 வயசுக்கு மேல படிக்கணும்னு என்ன இருந்தா படிக்கலாம். ஆனா அந்த 16 வயதை கடந்து வரும்போது 18 20 வயசு ஆகி போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மனசு அலைபாயும். ஏன் அலைபாயும்? ஏன் அலபாயுமா? பள்ளிக்கூடம் முடிச்சாமனு வையே, பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு செல்போன் ஒண்ணு வச்சிருப்பான். பேண்டு பைக்குள்ள ஒரு சீப்பு வச்சிருப்பான். ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பான். என்ன செய்வான் தெரியுமா? பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஆளு இங்க நிப்பாடா, இல்ல அங்க நிப்பாடா, இல்ல வேற பஸ்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டாளா, வைத்திருங்க போறோம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாளோ, அறியப்பட்டது நிப்பாளோ, போன் போடுவோமா இல்ல மெசேஜ் போடுவோமா அப்படின்னு இந்த பையன் கண்ணு சுத்தல வரும் பாத்துக்கோ. அந்த நினைப்பு வந்த பிறகு படிப்பு வருமா? வராதுல. படிக்கணும்னு நினைக்கினா படிக்கலாம். வேற மனசு அலைவாயனா தன் கட்டுப்பாடு இல்லைன்னா 16 வயசு 17 வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு முகத்துல அரும்பு மீசம் முளைக்கும். அரும்பு மீசம் முளைச்சிச்சுன்னா குறும்பு பார்வை பாப்பான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப மனசு அலபாயும். அப்ப படிக்க முடியாது. அப்ப என் ராமமூர்த்தி 16 வயதுக்குள்ளே பாடங்களை எல்லாம் படித்திருக்க. ஒரு நாள் தினத்திலே தான் கற்றிருந்த பாடங்களை எல்லாம் பயிற்சி செய்து கொண்டிருக்க அரண்மனையிலே தன்னுடைய தமையன்மார்களோடு 4 பேர்களும் பயிற்சி செய்யும் போது ஸ்ரீராமமூர்த்தி கையிலே வைத்திருந்தார் ஒரு கவுனு கூழாங்கல்லை. இந்த கவுன் வில்லை வைத்து கூழாங்கல் வைத்து குறி பார்த்து அடிக்கணும். அப்ப இந்த ராமமூர்த்தி இதை செய்து கொண்டிருக்கும் போது இந்த அரண்மனையிலே பணி செய்யக்கூடியவள் கைகேயி தேவிக்கு பணி செய்யக்கூடியவள் அவள்தான் மந்தார கூனி. இந்த மந்தார கூனியானவள் இவளுக்கு கூனு குறுக்கு கூனா இருக்கும். அதனால அவளுக்கு கூனி கிழவின்னு பேரு. அப்ப இந்த அரண்மனையிலே பணி செய்யக்கூடிய இந்த கிழவி இவள் கூனை கண்ட உடனே ராமமூர்த்தி மனசில் நினைக்காரு, இந்த கூனி பாட்டிக்கு குறுக்கு இப்படி இருக்க போயிட்டானே எல்லாரும் கூனின்னு பேசுதாங்க. நமது நாட்டுல உள்ள பொண்ணு நாட்டுல இருக்கலாமா? இருக்க கூடாது. அப்ப என்ன க்ளோஸ் பண்ணிடுவோமா? வேண்டாம், க்ளோஸ் பண்ணா உள்ள போண்டி இருக்கும். என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்? இந்த குறுக்க நிமித்துட்டா என்ன? குறுக்கு கூனா இருந்தா தானே பிரச்சனை. அப்ப இந்த கூனையே நம்ம நல்லபடியா நேரா நிமித்திட்டோம்னா கூனு சரியாயிடும் இல்லையா அப்படின்னு கையில வச்சிருந்தார் பாரு கவுனு வில்லு. இந்த கவுனு வில்லுல கூழாங்கல்லை வைத்து இந்த மந்தார கூனி குறுக்களை ஓங்கி குறி வைத்தார். இவர் குறி வைத்து விட்ட கல்லு மந்தார கூனியினுடைய குறுக்கையை அடித்து இந்த கூன் அப்படியே நிமிர்ந்து விட்டது. அப்போ இந்த குறுக்கு நிமிர்ந்த உடனே மந்தார கூனிக்கு கோபம் வந்து விட்டது. நமக்கு கூன் இருக்கிறதுனாலதானே கூனி கிழவின்னு பேரு வந்துச்சு. அப்பேறுபட்ட கூனையே நிமிர்த்திட்டானே இந்த குட்டராமன். ஏ ராமா, கூன் இருந்ததுனாலதான் எனக்கு மந்தார கூனின்னு பேர் வந்ததப்பா. அதையே நீ மாற்றி விட்டாயே அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ராமன் ஒரு கல்லை போட்டார். நிமிர்ந்த குறுக்கை மறுபடியும் கூனாகிட்டார். மறுபடியும் கூனு விழுந்த உடனே இந்த கூனி கிழவிக்கு ரொம்ப கோபம். ஏன் கோபம்னா சும்மா இருந்த என்ன குறுக்க வளர்ச்சி நிமிர்த்தி இப்படி விளையாட்டுத்தனமா நம்மள ஒரு பொருளா இந்த ராமன் இப்படி ஆக்கி விட்டானே, இவனை ராமன் சும்மா விடக்கூடாது. அடே குட்டராமா, என் குறுக்கையே
வளைத்து நிமித்த நீ ஏன் நாளை ஒரு காலத்திலே என்னை இப்படி ஒரு காலம் செய்ததனால நாளை ஒரு காலத்தில் என் சூழ்ச்சியினால் உன்னை 14 வருட காலம் வனவாசம் அனுப்புவேன். நான் மந்தார கூனி இல்ல, என் பேரு மந்தார கூனியில மார்பு தட்டி சபதம் வைத்தேன். அப்படி மார்பு தட்டி சபதம் வைக்க ராமமூர்த்தி அதை பெரிதா நினைக்கல. திருபிள்ளை அல்லவா, பாட்டியை தெரியாம சொல்லிட்டு போறா. போட்டோம் வயல பல்லு இல்ல, பல்லு இல்லைன்னா சொல்லு பலிக்காது. பாட்டியம்மா வயல பல்லு இருக்கா? கீழே ஒண்ணு கிடையாது, மேலும் வந்து கிடையாது பல்லு. ஆமா, அதனால வாயில கொடுத்தோம்னா 10 நாள் ஆனாலும் அப்படியே தான் வந்து வெத்தலை சமைக்க முடியாது, ஒண்ணுமே செய்யாது. ஆமா, அப்பேற்பட்ட ராமமூர்த்தி அரண்மனையிலே அப்படியாகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தினத்திலே ஸ்ரீராமமூர்த்தி அரண்மனையிலே அமர்ந்திருக்க அங்க என்ன நடக்கு தெரியுமா? அங்க பாருங்க, என்ன பாருங்க, எல்லாரும் மொத்தமா தான் பேசிட்டு இருக்காங்க. பாயத்தை கிண்டிட்டு இருக்காங்க. ஆமா, கூடி கூடி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நம்மளும் பேசாம பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். அப்படி பேச மைக் வேணும், மைக் எடுத்துக்கோங்க. அப்ப ஒரு நாள் என்ன நடக்க போகுது? அப்படியா இருக்கும் போது ராமன் ஸ்ரீராம அரண்மனையில் இருக்கும் போது வனமானவனமதி தாடகை வனமதி இன்னும் மன்னமுகள் படைத்த விஸ்வாமித்திரன் வந்து அவரோ இன்னும் மன்னமுகள் படை விஸ்வாமித்திர மாமுனி விருப்பமுடன் வந்து வரும் நாளை ஹரிராமன் இப்படி அரண்மனையிலே இருக்கும் போது தாடகை வனத்திலே யார் வந்து வருகிறார்? பின்னும் மன்னமுகள் படைத்த விஸ்வாமித்திர மாமுனிவர் வந்து வருகிறார் அல்லவா? அவர் வந்து முக்காலம் உணரக்கூடியவர். முக்காலம் உணரக்கூடியவர்னா நடந்து முடிந்ததும் தெரியும், நடந்து கொண்டிருப்பதும் தெரியும், நடக்க போவதும் தெரியும், இப்படி முக்காலம் உணர்ந்த என் விஸ்வாமித்திர மாமுனிவர் உலகத்தினுடைய நன்மைக்காகவே ஒரு யாகத்தை ஒன்று ஏற்பாடுகளை செய்து அதனுடைய பொருளை எல்லாம் சேகரித்து யாகமானது வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் வளர்க்கக்கூடிய நேரம் அந்த தாடகை வனத்துக்குள்ளே தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர அரக்கி அவள் அங்கு இருப்பதனாலதான் அந்த வனத்துக்கும் அவளுடைய பேரு தாடகை. அசுர அரக்கினா எந்த நேரமும் எந்த சுரூபத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள். அரக்கி மூர்க்க குணம் படைத்தவா, 5 அறிவு உள்ளவள். அவ உருவத்தை பார்த்தா 7 முழ உயரமும் 200 அடி அகலமும். கைய கால பாத்தியோ நம்மலாம் காத்துல கம்மல் போட்டிருக்கோம்னா மலையில் உள்ள பாம்பை பிடித்து அவளுக்கு காதணியா போட்டிருப்பாள். மலைப்பாம்பை கையில சுத்தி போட்டிருக்கா. பெரிய பெரிய மலைப்பாம்பு இருக்கு. ஒரு காடு ஒண்ணு மலை தண்டியில இருக்கு. அம்மா அவ உடம்பு தோரணமலை பக்கத்துல இருக்கல, குளுக்க மலை அந்த மாதிரி உடம்பு. அவ நிறம் என்ன மாதிரி சோப்பு, அளவில்லாத சோப்பு. சோப்பு இல்லையா? அதுதான் ரெட் கலர். ஆமா, நான் சோப்பு இல்லையா? நான் சின்ன பிள்ளையில எவ்வளவு அழகா இருந்தேன் தெரியுமா? பன்னிக்குட்டி மாதிரியே பலபலன்னு இருந்தேன். எங்க அம்மா நான் பிறந்த உடனே என்ன எட்டி பார்த்திருக்கா, அப்பவே மூச்சை விட்டுட்டா. அழக பார்த்து அம்மா அப்பவே மூச்சு விட்டுட்டா. அப்படி இந்த தாடகை அசுர அரக்கி ஆகப்பட்டவள். இவர் யாகத்தை வளர்க்க ஆரம்பித்து விட்டார். அப்படின்னா இவ புகை மண்டலத்தை பார்த்தா உடனே வருவது, அந்த வேள்வியிலே எச்சையை துப்புவது, சிறுநீரை கழிப்பது, மாமிச மிருகங்களை எல்லாம் அடித்து அதனுடைய உதிரத்தை போடுவது, இப்படியே பல நாள் பல காலங்களாகவே செய்து கொண்டிருக்கிறார். இந்த யாகத்தை வளர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதனுடைய பொருளை சேர்ப்பதற்கு 6 மாதம் ஆகுமா?
சாதாரணப்பட்ட காரியமா? அந்த பொருளை சேகரித்து யாகத்தை நடத்த 6 மாத காலம் வேணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளை சேகரித்து அந்த யாகத்தை வளர்த்து கொண்டிருக்கும் போது இந்த சண்டாள அறைக்கு வந்து சிறுநீரை கழித்து அந்த யாகத்தை வந்து அழிச்சான்னா அதுல எவ்வளவு நஷ்டம் வந்து சேரும். ஐயோ பாவம். அப்ப எத்தனையோ முறை இப்படி நிறைவு செய்யக்கூடிய நேரத்திலே இவள் நல்ல யாகத்தை அசுத்தமாக்கி போவதை இவள் வழக்கமாக வைத்திருக்க பார்த்தார் என் விஸ்வாமித்திர மாமுனிவர். இப்பேற்பட்ட அசுர அறைக்கு என்னைக்கும் ஆண்டு மடிகிறாளோ தாடகையை வதம் செய்தால் மட்டும்தான் இந்த யாகத்தை நாம நிறைவு செய்ய முடியும். யாகத்தை தாடகை வதை முடிக்க நம்மளால முடியுமா? சாதாரணப்பட்ட காரியமா? இவளை அழிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வீரனால் மட்டும்தான் முடியும். அவர்தான் அயோத்தியை ஆள வந்த என் ஹரிராமமூர்த்தி. அவரையே வரவழைத்து இந்த அசுரரை வதை முடித்தாக வேண்டும் என்று அவர் விஸ்வாமித்ர மாமுனியும் தாடகைய வதை முடிக்க அவர் எங்கே வாராரானா தாடகை வனம் கடந்து அயோத்தி வாராரே அவரோ அயோத்தி வாராரே அவரோ தாடகையா வனம் போவிட்டு அவரோ அயோத்திக்கு வாராரே அவரோ அயோத்தி வாரபோ மந்திரியும் பார்த்தல்லவோ அந்த மன்னனிடம் சொல்லுவார். மாளிகையில் வாசலில் நின்று கொண்டு இந்த மந்திரியானவன் கண்டவுடனே இப்பேற்பட்ட மாமுனிவர் அல்லவா நாம அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். உடனே இந்த நற்செய்தியை நாம தசரத மன்னனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஓட்டமும் ஒரு நடையுமாக ஓடி வந்து ஐயா அரச மன்னா நாமல் அரண்மனைக்கு யார் வந்திருக்கிறார் என்று உடனடியாக வந்து பாருங்கள் அப்படின்ன உடனே தசரத சக்கரவர்த்தி ஆசனத்தை விட்டு எழுந்திரித்து மாளிகை வாசலில் நின்று கொண்டிருந்த விஸ்வாமித்திர மாமுனிவரை கண்ணால் கண்டு வருக வருகவென்று வந்தனம் செய்து அவரிடத்திலே ஆசிகளை வாங்கி பூ மலரெல்லாம் போட்டு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை. நீங்கள் என் அரண்மனைக்கு வந்ததற்கு நான் என்றைக்கும் உங்கள் அடிமை ஐயா. வாருங்கோ வாருங்கோ என்று வரவழைத்து அவருக்கு விருந்து உபச்சாரங்களை செய்து அவருக்கு முக்காலை எடுத்து போட்டு முக்கணிகளை கொடுத்து முக்கணி என்றால் மா பலா வாழை இந்த முக்கணிகளை கொடுத்து முக்காலியிலே அவருக்கு ஏற்ற ஆசனத்தை எடுத்து போட்டார். ஆசனத்திலே அமர வைத்த போது ஐயா மாமுனிவரே என் அரண்மனைக்கு வந்த காரணத்தை சொல்லுங்கள். அப்பா தசரதா நான் உன்னை தேடி வந்ததற்கு நிச்சயமாய் ஒரு காரணம் இருக்கிறது. அதனால் என்னவென்று சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் செய்து தருகிறேன். என்னைக்கும் நான் உங்க அடிமை ஐயா அப்படின்னு உடனே அப்பா தசரதா உன்னால் ஒரு உபகாரம் ஆக வேண்டுமானால் நான் இருக்கும் தாடகை வனத்துக்குள்ளே தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர அரக்கியானவள் இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல காலங்காலமா அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் செய்து கொண்டே இருக்கிறார். அவளா செய்யக்கூடிய அசம்பாவிகளை எல்லாம் அடக்குவதற்கு என்னால முடியல. நானும் உலகத்தின் நன்மைக்காக யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தேன். யாகத்தை வளர்க்கணும்னு யாகத்தை வளர்ப்பதற்கு ஏற்பாடுதான் செய்ய முடியதே தவிர என்னால நிறைவு செய்ய முடியல. தொடங்கிய எனக்கும் முடிக்குவதற்குரிய காலங்கள் வரவில்லையப்பா. நான் முடிக்கணும் நினைக்கக்கூடிய நேரத்துல இவன் செய்யக்கூடிய அட்டகாசத்தை பார்த்தேன்னா அடே அப்பா கொஞ்சமா நஞ்சமா எச்சியை வந்து துப்புதா, தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துதா, மாமிச மிருகங்களை அடித்து அதில் கொண்டு வந்து போடுதா, திருடி
தண்ணீரை கழிக்கிறார். இப்படியே செய்து கொண்டிருந்தா என்னால என்னைக்கு நிறைவு செய்ய முடியும்? என்னுடைய யாகத்தை நிறைவு செய்ய முடியவில்லை ஐயா. யாகத்தை அழித்து விட்டாள், அழித்து விடுகிறாள். கண்டாளி. ஆமா, கிராதகி. ஆமா, கிராதகி, பூதகி, காதகி. அதனால் அவளை அழித்தால் மட்டும்தான் நான் நினைக்கும் யாகத்தை என்னால் நிறைவு செய்ய முடியும். முடியும். உலக மக்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். கிடைக்கும். ஐயா, நீங்க சொல்லுவதை போல அந்த அசுர அரக்கியை வதை முடிக்க நான் என்ன செய்யணும்? என்கிட்ட என்ன பொருள் வேணும், என்ன வேணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய படைபலத்தை நான் அனுப்பி வைக்கட்டுமா? உங்க படையை அனுப்பி வைக்கட்டுமா? தசரதா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய படைபலத்தால் அவளை அசைக்க கூட முடியாது. ஆமா, அவளால் ஒன்று காரியமும் நிறைவு செய்ய முடியாது. இவங்க வந்தாங்கன்னு வையே, இவங்களை எல்லாம் அழித்து போடுவா, கொன்று விடுவா. அதனால் அவளும் வேண்டாம். அப்ப நான் வரட்டுமா? நீ வந்தாலும் நடக்காதப்பா, உன் படைபலம் வந்தாலும் நடக்காது. அப்படின்னா ஐயா விஸ்வாமித்திரரே, என் நாட்டில் இருக்கக்கூடிய வீர தீரர்கள் என்னுடைய படைபலன் நான் எல்லாருமே நாங்க சேர்ந்தே வாரோம், ஒன்றாக நின்று தாடகை வதை முடிப்போனார். தசரதா, நீங்களெல்லாம் அழைக்கக்கூடிய அளவுக்கு சிறிய அரக்கி அல்ல அவள். சாதாரணப்பட்டவள் கிடையாது. தாடகை அசுர அரக்கியை வதை முடிக்கக்கூடிய வீரம் தீரம் படைத்தவள். உன்னை விடவும் அதிகம் உள்ள வீரம் கொண்ட ஒரே ஒரு ஆண்மகன் உன் அரண்மனையில் இருக்கிறார். நமக்கு தெரியாம அந்த ஆண்மகன் யாரு? எனக்கு தெரியாத ஒரு வீரன் என்ன அரண்மனையிலா? யார் அவன்? உடனே சொல்லுங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னார். அப்படின்னு உடனே வேறு யாரும் இல்லையப்பா, நீ பிள்ளை வரமே இல்லாமல் புண்ணிய பலனை குறைத்து புத்திரகாமேஷ்டி யாகத்தை நிகழ்த்தி தவமிருந்து பெற்றெடுத்த திருமகன் அயோத்தியை ஆள வந்த அரிராமமூர்த்தி. சுவாமி, என் மகனா? ஆமா, என் மகன் ஒரு பச்சை பாலகன். ஆமா, அவனை கேட்கலாமா சுவாமி? நீங்கள் சிறு குழந்தையை பார்த்து வீரன் தீரன் என்று சொல்லலாமா? ராமனா எப்படி அப்பேற்பட்ட அரக்கை வதை முடிக்க முடியும்? அப்பா தசரதா, உனக்குத்தான் நீ பெற்றதனால் அவன் பிள்ளையாய் தெரிகிறான். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஸ்ரீராமன் ஏன் இந்த பூமியில் அவதாரம் செய்திருக்கிறார் என்று. அவரால் இப்பூமியில நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அநேகம் இருக்கிறதப்பா. அநேக பேர்களுக்கு அவன் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிவிட்டது. அதனால் இனி உன் அரண்மனையில் ராமன் இருப்பது நல்லதல்ல. என்னோடு வருவதுதான் அவன் பிறவியினுடைய பலனை அடைந்ததற்கு அர்த்தமாகும். அதனால் ராமமூர்த்தி என்னோடு நீ அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்ன உடனே தசரத மன்னனுக்கு கண்ணீர வடிக்கார். 10-12 வருஷம் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. பிள்ளை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளை 4 பிள்ளைகளையும் தவம் இருந்து பெற்றன ஐயா. ஐயா, என் பிள்ளைய கேட்கல ஐயா. என்னுடைய கண்ணை கேட்டாலும் கூட நான் தருவேன், என்னுடைய பொண்ணை கேட்டாலும் நான் தருவேன், என்னையே கேட்டாலும் தருவேன். ஏனால் நான் பெற்றெடுத்த என் ராமனை மட்டும் நீ கேளாதீரும் ஐயா. ராமனை மட்டும் கேளாங்க சுவாமி. சிறு குழந்தை அவனை என்னால் உம்மோடு அனுப்பி வைப்பதற்கு மனமெல்லாம் பயமா இருக்கிறது அப்படின்ன உடனே இவர்கள் 2 பேருமே இப்படி பேசிக் கொண்டிருக்க, இவர் விடா கண்டனா இருக்கார். ஆமா, அவர் குடா கண்டனா இருக்கிறார். 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்து குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனி வந்து விட்டார். ஏ தசரதா, பெரியோரை இவ்வளவு நேரம் காப்ப வைப்பது உனக்கு கடமைன்னு உனக்கு தெரியுமா? யாருக்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? கோபப்பட்டு சாபத்தை கொடுத்தாருன்னா உன்னுடைய வம்சமே அழிந்து போகும், அயோத்தியே அழிந்து விடும். அதனால அப்பா தசரதா, பெரியோரை அநேகன் நேரம் காக்க வைக்க கூடாது. அவர் எதை கேட்கிறாரோ அதை நீ செய்து கொடுப்பதுதான் உன் கடமை. ஹரிராமனை அவரோடு அனுப்பி வை, நான் சொல்லுகிறேன் என்றார். மறுவார்த்தை இல்லாமல் தசரத சக்கரவர்த்தி மன கலக்கத்தோடு ராமபிரானை வரவழைத்து ராமனிடத்திலே விவரத்தை சொல்லி அவரோடு அனுப்பி வைக்க விஸ்வாமித்ர மாமுனிவர் ஒரு வார்த்தை சொன்னார். இவ்வளவு நேரமா உன்னிடத்தில் வாதாடி உன் ராமனை அழைத்து கொண்டு போகிறேன் நீ நினைக்காதப்பா. இன்னைக்கு 16 வயதாகி ராமன் இருக்கிறான். இந்த கன்னிராமனை நாளை நான் திரும்பி அழைத்து கொண்டு வரும் போது
போது கன்னிராமனை உனக்கு கல்யாண ராமனாக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து ஸ்ரீராமமூர்த்தியை அழைத்து கொண்டார். அப்ப இந்த இளைய பெருமான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னார். அப்பாவே ஹரிராமனை பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்லுகிறாரு. ராமன் லட்சுமணன் என்று பேர் வாங்கி அண்ணனோடு இருந்தோம் அல்லவா? ராமன் அண்ணாவை பிரிந்து நான் ஒருபோதும் இருக்க முடியாது. அதனால் அவரோடு நானும் செல்கிறேன் அப்பா என்று அவரும் விடைகளை வாங்கி கொண்டு தாய் தந்தை இடத்திலே விடையை வாங்கி அங்கிருந்து புறப்பட்டு எங்கே வருகிறார்கள்? ஹரிராமன் ஸ்ரீராமன் ஹரிராமன் ஸ்ரீராமன் அயோத்தியாண்டரா எங்க வாரா அயோத்தி நகர வெட்டி அயோத்தி நகர வெட்டி அடங்குமல்லவாரா அவரோ அயோத்தி நகர வெட்டி தாடகையமதை முடிக்க தாடகை வனத்துக்கு தாமோதரன் வாரா வருகிற வேளையிலே என்ன நடக்குதா? இந்த வனமான தாடகை வனத்துக்குள் வரும்பொழுது தாடகை என்னென்ன காரியம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவளை பற்றிய விவரத்தை எல்லாம் வரும்போதே சொல்லிக்கொண்டே அழைத்து வருகிறார். அப்ப ராமமூர்த்தியும் நடப்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த காட்டு வழி பாதையாகவே தாடகை வனத்திற்கு வந்து சேர அப்பா ராமா இதோ நான் அமைத்திருக்கக்கூடிய பன்னகச்சாலை இதோ பாரு. நான் ஏற்பாடு செய்த இந்த வேள்வியை என்னால் நிறைவு செய்யவே முடியவில்லை. இப்பொழுதே நான் வேள்வியை வளர்ப்பதற்கான காரியங்களை எல்லாம் ஏற்பாடு செய்கிறேன். வலப்புறமும் இடப்புறமுமாக நின்று கொண்டு ராமா லட்சுமணா இரு பேர்களுமே நீங்கள் காவலாக இருந்தால் நான் காரியத்தை நிகழ்த்துவேன் அப்பா அப்படின்ன உடனே ஐயா விஸ்வாமித்திர மாமுனிவரே நீங்கள் என்ன சொல்லுகிறார்களோ இது எந்த சமயத்தில் எதை செய்ய சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய யாகத்தை நீங்க வளர்க்க ஆரம்பியுங்கள். கண்ணுக்குள் இமையை போல் காவலாக நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உடனே ஆட்டுமென்று சம்மதித்து இவர் பொருளை எல்லாம் சேகரித்து வைத்து ஆழக்குழியமைத்து அரையளவு மணலை குமித்து 21 சுப்பிகளை கொண்டு அதிலே எண்ணெய் ஊற்றி யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்க அவர் யாகத்தை வளர்க்கும் போது அங்கே யாக மத வளர்த்து கொண்டிருக்கும் போது ராமனோடு லட்சுமணனோ இடப்புறமோ வலப்புறமோ இடப்புறமோ வலப்புறமோ இருந்து காவல் செய்துவார். ராமமூர்த்தி அம்பாரா துணியில் இருந்த பானத்தை எடுத்து வில்லிலே நாணலை பூட்டி பானத்தை பிடித்த வண்ணமா காவல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியா காவல் காக்கும் போது இவர் வளர்ந்த யாகத்தின் புகை மண்டலம் ஆகாயம் சூழ்ந்திருக்க என்ன லட்சுமண பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? தன்னுடைய அண்ணனை ராமனுக்கு ராமனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு இவர் அண்ணனுக்காக காவல் காத்து கொண்டிருக்கின்றார். காவல் காத்திருக்கிறார். ஆமா அவர் ராமபெருமான் அந்த வேள்வியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா லட்சுமண பெருமாள் அண்ணனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் போது வருது யாரு? தாடகை. இப்ப வருது யாரு? இது தாடகை. என் தம்பி வராரு. ஆமா தம்பி அந்த தாடக வேகமா வரப்போறா. புகை பட்டு இவள் புகையை கண்டவுடனே எத்தனையோ முறை இந்த முனிவருக்கு நாம எச்சரிக்கை செய்து நம்ம மேல் இவருக்கு பயமே வரல. இந்த கிழவனை இணையோடு இவன் யாகத்தை வளர்க்கக்கூடியது நிப்பாட்டன்னு இவன் என்னைக்கு இதை வளர்க்கணும் நினைக்க கூடாது. அதுக்கான பாடத்தை இவருக்கு கற்பிக்கணும்னு சொல்லி ஆகாய மார்க்கமாய் பறந்து வந்த அந்த நிழலே நடக்கக்கூடிய நிகழ்வை கண்டா. அப்ப நடக்கும் நிகழ்வை கண்டு ஆகாயத்திலிருந்து பார்க்கும் போது ராமனும்
லட்சுமணனும் சிறிய பச்சை பிள்ளை மாதிரி தெரியுதாங்க அவ கண்ணு. வராத பிள்ளை போல் தெரியுது அவளுக்கு. அப்ப இந்த தாடக நினைக்க எனக்குமே இந்த முனிவர் மட்டும்தான் யாகத்தை வளர்ப்பா, இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு யாரோ 2 பச்சை பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு இருக்கிறானே, இந்த பாலர்களை இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு கூட காணாது, இவர்களையா காவலுக்கு வைத்திருக்கிறார். 2 பாலகனையும் பிடிச்சு உள்ளாமையில வச்சு நம்ம பெருவரால கைய வச்சு நசுக்கி அப்படியே கசக்கி அப்படி வலிச்சு 2 பையனும் ஒரு பொட்டா வச்சிருவோமா அப்படின்னு நினைச்சு வாரா. அப்படின்னு இந்த தாடகை அரக்கி ராமனையும் லட்சுமணனையும் லேசா நினைக்க, யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. ஆனா இவன் உருவத்துக்கு அவங்க 2 பேரும் பச்சை பிள்ளையா தெரியுறாங்க. அப்ப இந்த தாடகை அரக்கி தரையிறங்கி வந்து வரும்போது அவ காட்டுக்குள்ள சிரிக்க சத்தத்தை பார்த்தா சிரிக்க அவ கணச்சு கொண்டு வாழா. அப்ப தாடகை கணைத்து கொண்டு வர இவ போட்ட சத்தத்திலே காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் பச்சை பறவை எல்லாம் பயந்து அங்காங்க அப்படி ஓடுது. அப்ப ஓடி ஒளியும் போது அவள் எதிர இருக்கக்கூடிய மரம் செடி எல்லாம் புடுங்கி வீசி அவ கால் வச்ச இடம் ஒரு காலை வைத்து மறுகாலை எடுத்து வைத்தா அந்த இடத்துல தண்ணி ஊத்தா பொங்கி வருது. அந்த அளவுக்கு பெரிய உருவம். அப்ப இப்படியாக தாடகை அரக்கியானவள் வரும்போது இவளோ அவைய சத்தம் போடுவா தாடகை அரக்கிய அவைய சத்தம் போடும்போது விஸ்வாமித்திர மாமுனி காரும் பிள்ளை ராமன் வார்த்தை ஒன்று சொல்ல வந்து கொண்டிருக்கிறாளே தயாராக இருக்கவே அதோ வந்து கொண்டிருக்கிறான் தாடகை, நீ தயாரா இருந்துக்கப்பா. அவளை பார்க்கும் போது பெண்ணு நினைச்சு விட்டுறாத, பிறந்ததுதான் பெண்ணை தவிர குணமெல்லாம் அரக்க குணம் மூர்க்க குணம் பெரிய பேய். முதலாவது அந்த பெண்ணை கொல்ல சொல்லுதேன்னு உன் மனசுல நினைச்சு அவளை விட்டுறாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வேண்டி சம்மதித்த ஹரிராமமூர்த்தியாகப்பட்டவர் வில்லிலே நாளலை போட்டு பானத்தை கொடுத்து எதிர்பார்த்து இருக்கிறார். அவர் எதிர்பார்த்து இருக்கும் போது தாடகை அசுரரைக்கு சத்தம் போட்டு அருகாமையிலே வரும்போது பாலர்களா மத்தியான சாப்பாட்டுக்கு கூட நீங்க பத்த மாட்டீங்க, உங்களையா இந்த கிழமை அழைத்து கொண்டிருக்கிறார். சிறு பாலர்களா எத்தனை வாட்டி உங்கள்ட்ட எச்சரிக்கிட்டு போயிருக்க. ஆமா, வேள்விய இடத்துல வளர்க்க கூடாது அப்படின்னு எத்தனை வாட்டி வேலையை அழைச்சிட்டு போயிருக்கேன். மறுபடியும் வந்து உடம்புல பயம் இல்லாம இடத்துல வந்து நீ வேலி வளர்த்துக்கிட்டு இருக்க. ஆமா, இதோட உன் கதையை முடிச்சுதான் பாரு, தோழி முடியுது அப்படின்னு ஓடி வாரா. அப்படின்னு வரும்போது என் ஹரிராமமூர்த்தி தாடகை வதை முடிக்க வானத்தை தான் கொடுப்பார் தாடகை வாழ்வதிலே போடுவார். அவர பானத்தை தான் கொடுப்பார் தாடகை வாழ்வதிலே போடுவார். என் ராமன் போட்ட பானமதி தாடகை மார்பை துளைக்குதையா அப்பா மார்பதையோ துளைக்கும் போது அவையம் போட்டு கீழ் விழுந்தார். பானத்தை போட்ட போது பானமானது தாடகை மார்பை துளைத்து மறுபக்கம் ஊடுருவி பாயுது. முதலாவது ராமபிரான்
ராமபிரான் எத்தனையோ சிறு சிறு பானத்தை போட்டு பார்த்தார். இவர் சிறிய சிறிய பானத்தை போடும் போதே அந்த ராமன் போட்ட பானம் முள்ளு மாறி அவ உடம்புல குத்தி நிக்கி. முள்ளு மாறி அவ புடுங்கி 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 தூர போட்டா. ராமபிரான் எத்தனையோ பானத்தை போட்டு அவளை அழிக்க முடியவில்லை. கடைசியா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி உள்ள அஸ்திரம் அதுதான் ராமபானம். ராமபானத்தை எடுத்து அழிக்க முடியாத ரொம்ப அழிக்க முடியாத தருணாய் வந்தாதான் இந்த ராமபானத்தை எடுப்பாரு. ஆமா, இவ பெரிய அரக்கியா இருந்ததனால ராமபானத்தை எடுத்து போட்டதுக்கு பிறகுதான் தாடகையினுடைய மார்பை துளைத்து ராமபானம் மறுபக்கம் ஊடுருவி பாய்ந்தது. மகனே என்று கீழே விழுந்தார். மகனே என்று கீழே விழுந்த உடனே இவ போட்ட அவைய சத்தத்திலே இவனுக்கு பிறந்த 2 மகன்கள், மாரீசன், சுபாகு. ஆமா, இந்த மாரீசனும் சுபாகுவும் அம்மாருடைய சத்தம் மாதிரிலாம் கேக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடி வந்து பார்க்க போது மாரீசனும் சுபாகுவும் ஓடி வந்து பார்க்கும் போது முன்னால் முதலாவது வந்தது சுபாகு ஓடி வாரா. சுபாகு ஓடி வந்து பார்த்து எதிர்த்து நிற்க ராமபானம் சுபாகுவையும் கொன்றது. மறுபடி மாரீசன் இதை பார்த்தான். ஐயோ, அன்னையை கொன்ற பானம் அண்ணனை கொன்று விட்டது. தன் தமையனை கொன்ற பானம் தன்னையும் கொல்லாது என்று என்ன நிச்சயம்? ராமபானம் நாமனை விடாது என்று பார்க்கடலில் வந்து ராமா ராமா வந்து ராமநாமத்தை சொன்னான். ராமநாமத்தை சொன்ன போது ராமனுடைய நாமத்தை சொன்னதனால் ராமபானம் அவளை ஒன்றும் செய்யாமல் உயிர் பிச்சை குடித்து 3 முறை சுத்தி கடலிலே நீராடி மறுபடியும் ராமன் அம்பார துணியில் வந்து அமர்ந்ததா. இந்த ராமபானத்திற்கு ஒரு மகிமை உண்டு. யாரை வதை முடித்தாலும் இந்த கடலிலே நீராடித்தான் ராமபானம் மறுபடியும் இவர் அம்பார துணியில் வந்து அமருமா. அதனாலே அப்பேற்பட்ட ராமபானத்தை கொண்டு அவர் தாடகையை வதை முடித்தார். வதை முடித்தார். அப்பன் தாடகைய வதை முடித்து தாடகை வதை முடித்த தாமோதரன் என்பெருமானாகப்பட்டவர் இவர் யாகத்திற்கு காவலாயிருக்க நிறைவு செய்தார் யாகத்தை. என்னதான் தாடகையை வதை முடிக்க ஹரிராமமூர்த்தியாகப்பட்டவர் யாகத்தை நிறைவு செய்வதற்காக அவருக்கு உதவிகரமாக இருக்க அப்பா ஹரிராமா லட்சுமண பெருமாளே இரு பேர்களையும் நான் எவ்வளவோ நினைத்தேன். ஆனால் உங்கள் கைவண்ணத்தை இங்கே கண்டு விட்டேன். அகனே, கைவண்ணத்தை கண்டபோது நானே மெய் மறந்து நின்றேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த யாகத்தை என்னால் நிறைவு செய்ய முடிந்திருக்காது. அதனால் ஆவி சேர்த்து அவர்களை அணைத்து தோள் தட்டி கொடுத்து ராமா லட்சுமணா இன்னும் உங்களால் அநேக காரியம் நிகழ வேண்டியிருக்கு. வாங்க நம்ம புறப்பட்டு போவோம். இன்னும் பல வேலை இருக்குதப்பா. அப்படி என்று மூவேர்களும் எங்கே வருகிறார் தெரியுமா? அவர தாடகை மனமுகழ்த்தி தாடகை மனமுவி அவரை எங்க காட்டு வழி பாதையா கால்நடையா வாரா காட்டு வழி பாதையா கால்நடையா வாரா வருகின்ற வேளையிலே என்ன நடக்கும்
ராமனோட பாதமாது கருங்கல்லின் மீது படிந்திடும் காட்டுவனை பாதையாக ராமன் லட்சுமணன் விஸ்வாமித்திர மாமுனிவர் ஒரு பொருளை தொடர்ந்து நிழலானது எப்படி விடுமோ அது மாதிரி குருவாகிய விஸ்வாமித்திரரை தொடர்ந்து இருபேரும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். வரும் வழியிலே பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்தி உள்ள காரியங்களையும் அவர் படித்திருக்கக்கூடிய வித்தைகளையும் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் கற்பித்துக் கொண்டே வருகிறார். அப்படி கற்பித்துக் கொண்டே வரும்பொழுது ராமனுடைய பாதமாகப்பட்டது ஒரு கருங்கல்லின் மீது படிந்தது. அப்ப ராமனுடைய பாதம் கருங்கல்லின் மீது படிந்த உடனே கருங்கல்லாய் இருந்தது ஒரு அழகான பெண்ணாய் உருவெடுத்து ராமமூர்த்தி முன்னாலே கை தொழுது வணங்கி அப்படியே வணங்கி கொண்டு நின்றது. வணங்கி பணிந்து நிற்கிறது. அப்பந்தான் ராமமூர்த்தி கேட்டார், ஐயா விஸ்வாமித்திர மாமுனிவரே, திடீரென்று என் பாதம் கல்லின் மீது பட்ட உடனே ஒரு பெண்ணாய் மாறி என் முன்னால் வந்து கொண்டிருக்கிறாளே, இந்த பெண் யாரு? இந்த பெண்ணினுடைய பிறவி என்ன, ஏன் இப்படி நிகழ்ந்தது, விவரம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ராமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், உன் கைவண்ணத்தை அங்கு கண்டேன், உன் கால் வண்ணத்தை இங்கு கண்டேன் மகனே. அடேங்கப்பா, உன்னுடைய சக்திகள் இவ்வளவு மிகுதியாக இருக்கும் என்று எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஆனாலும் இதனுடைய வரலாறு விவரம் என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே ஆதி கையிலே தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நரை பிணி மூப்பு என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த நரை பிணி மூப்பு இம்மூன்றும் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு அழிவு இல்லை. நரை என்றால் என்ன? என்றால் தலைமுடி நரைத்து போகும். பிணி என்றால் என்ன? 40 வயசுலயே வருது, எந்த வயசுல வருதுன்னு கணக்கே இல்ல. அவன் யாருக்கு எந்த நோய் புதுசு புதுசா வித்தியாசமெல்லாம் பேர் வைக்காங்க. ஆமா, அப்ப இந்த பிணி என்பது நோய். ஒரு மனிதனுக்கு செல்வம், பணம், வசதி இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது. அவர் பெரிய பணக்காரரும் கிடையாது. எந்த மனிதனுடைய உடம்பிலேயும் நோய் இல்லையோ, தேகத்திலே சுத்தம் இருக்கணும். நோய் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை தான் பெரிய செல்வமா. பல கோடி இருந்தோம் பழைய கஞ்சி குடிக்க முடியுமா? அது எப்படி குடிக்க முடியும்? பழைய கஞ்சி குடிச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஏன் பழைய கஞ்சி குடிச்சா பிரஷர் ஏறிடுமா? பிரஷர் உடம்புக்கு ஏறுது. பழைய கஞ்சி குடிச்சோம்னா சுகர் ஏறி போகுது. அப்ப பழைய கஞ்சி கண்ணால கூட காட்ட மாட்டேங்க என் வீட்டுக்காரி. ஆமா, ஏற்கனவே 400 சுகர் இருக்கு. இதுக்கு மேல பழைய கஞ்சி சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா 800 1000 கதை முடிஞ்சு போகும். அதனால பழைய கஞ்சிக்கு ஆசைப்படாதாங்க அப்படிங்க. வேண்டாம், பழைய கஞ்சி வேண்டாம். அப்ப உடம்புல நோய் பட்டோம்னா எதையும் சாப்பிட முடியுமா? முடியாது. என்னாச்சு? காலைல எழுந்து டீ கடைக்கு போனோம். ஆமா, தூக்கல போட்டு டீ போடுமியா? 2 வடையை உளுந்த வடையை மடிச்சு கொடுமியா? அப்படி வாங்கி லபக்கு சாப்பிட்டுட்டு அந்த டீயை கபன்னு குடிச்சிட்டு கம்பீரமா நடந்து போனோம்னா நம்ம உடம்புல நோய் இல்லைன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அண்ணாச்சி டீ கடை மாஸ்டர் அண்ணாச்சி சீனி இல்லாம ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்லுதோம். கடைக்காரங்க 2 வடை எடுத்து சாப்பிடுமியா? வடை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் ஐயா. என்ன பலகாரம் வேண்டாம்? ஏற்கனவே கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. ஆமா, ஏற்கனவே பைபாஸ் ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஆமா, ஒண்ணு சாப்பிட முடியாது. டீயை மட்டும் சீனி இல்லாம போட்டு கூடும். ஆமா, நான் குடிச்சு போட்டோம் அப்படின்னா உடம்புக்கு என்ன மதிப்பு உண்டு? நோய் இருந்தா நம்ம எல்லாரும் எதையுமே நினைத்த பொருளை சாப்பிட முடியாது. அப்ப இந்த நரை பிணி மூப்பு என்பால் வயோதியான தோற்றம், இம்மூன்றுமே இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு அழிவு என்பது கிடையாது. அப்ப இந்த நரை பிணி மூப்பு அழிவில்லாத
வாழ்வு வேணுமானா நாங்கள் என்ன செய்வது இறைவா என்று கடவுளிடத்திலே முறையிட்டார்கள். அப்படி கடவுளிடத்திலே முறையிடும் போது அழிவு இல்லாத வாழ்வு வேண்டுமானால் திருப்பார் கடலுக்கு போய் நீங்கள் இருந்து கொண்டு தேவர்களும் அமரர்களும் அமரர்களும் தேவர்களுமாக அரக்கர்களும் ஒன்றாக சேர்ந்து திருப்பாறு கடலையே நீங்கள் கடைய வேண்டும். திருப்பாறு கடலை கடைந்தீர்களேயானால் தெய்வ அமிர்தம் பிறக்கும். தெய்வ அமிர்தத்தை சாப்பிட்டவர்களுக்கு என்னைக்குமே உயிர் சேதமும் கிடையாது, அழிவு கிடையாது, நரைப்பினி மூப்பு என்பது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சாக்காலம் இல்லாம வாழணும்னு திருப்பாறு கடலை ஒரு தாலியாக்கி மந்திரகிரி என்னும் மலையை கொண்டு வந்து மத்தாக்கி அதோடு வாசுகி என்னும் சொல்லக்கூடிய பெரும்பாம்பை காம்பு கயிறா போட்டு அரக்கர்களும் அமரர்களுமாக அங்குமிங்குமாக நின்று கொண்டு வாய்புறத்தில் அரக்கர்களும் கால்புறத்தில் அமரர்களுமாக நின்று திருப்பாறு கடலையே கடைய ஆரம்பித்தார்கள். அப்ப திருப்பாறு கடலை கடையும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பிறக்க 5வது நாளையிலே இந்த அகலிகை என்ற பெண் பிறந்தாள். அகலிகை அப்படின்னா அழகிலேயே உயர்ந்தவள். அகலிகை போல் ஒரு அழகி உலகத்தில் கிடையாது. அப்பேற்பட்ட அகலியை கண்டவுடனே தேவர்கள் அரக்கர்கள் எல்லாம் அமிர்தம் கிடைவதே மறந்து விட்டார்கள். அகலிகை உனக்கு எனக்குன்னு அடிபடியா நிக்கிறாங்க. அப்படியாக அடிபடியா நிற்கும் போது மும்மூர்த்திகள் ஒன்று கூடி அகலிகையை விரும்புவோர் யாவராய் இருந்தாலும் இந்த நிபந்தனையை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். யார் ஒருவர் இந்த பார்க்கடலுக்குள்ளே அநேகம் நேரம் மூச்சை அடக்கி மூழ்கி இருந்து வெளிவருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த அகலிகையை கரம் பிடித்து தரப்படும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்க ஆசைப்பட்ட எல்லோருமே அலைகடலிலே மூழ்கி இருந்தார்கள். எல்லாரோடும் இருக்க முடியல. தெய்வேந்திரனும் கடைசி நேரத்திலே கௌதம மகரிஷி இவர்கள் 2 பேர்கள் மட்டுமே அநேக நேரங்கள் மூச்சை அடக்கி அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தெய்வேந்திரன் கரையிலிருந்து வெளியிறங்கி வந்தார். தெய்வேந்திரன் சுற்றி முற்றும் பார்க்க யாருமே இல்லை, நாமளுக்குத்தான் அகலிகை அப்படின்னு இவன் மனசுல நினைக்கான். ஆனால் தெய்வேந்திரன் மட்டுமா இவனுக்கு பின்னால் கௌதம மகரிஷியும் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கிறார். எழுந்தரித்து வருகிறார். இவருக்கு பின்னால் அவர் எழுந்தரித்து வந்த உடனே கடைசியாக வந்தவர் கௌதம மகரிஷி. அவருக்குத்தான் அகலிகையை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே தெய்வேந்திரனுக்கு தன்னை அறியாமல் கோபம் வந்து விட்டது. ஏன் அப்படின்னா பெண்ணின் மீது உள்ள ஆசை அவ்வளவு. அதான் இந்திரன் கெட்டது பெண்ணால்னு சொல்லுவார்கள். அப்ப இந்த தெய்வேந்திரன் அகலிகை மீது ஆசைப்பட்டு அகலிகையவே நோக்கி பார்த்தான். இவள் சும்மா இருக்க வேண்டியதானே. அகலிகை அவளை பார்த்து இழிவாக ஒரு சிரிப்பு சிரித்தாள். அப்ப இழிவாக ஒரு சிரிப்பு சிரித்த உடனே இந்த மாமுனி கிட்ட நீ உன்னால போட்டி போட்டு சிரிக்க முடியலையே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீனா ஒரு மன்னனா அப்படின்னு ஏளனமா சிரித்தாள். ஆமா. அப்படி சிரித்தோன்னு அப்படியே தெய்வந்திரம் பார்த்தான். என்ன பார்த்தா நீ சிரிக்க, ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் ஆமா அடையாம விடமாட்டேன் அப்படின்னு மனது சபதம் வைத்தான். அப்படின்னு தெய்வேந்திரன் மனதிலே சபதம் வைக்க அன்றிலிருந்து காத்திருந்தான் இவளை அடைய வேண்டும் என்று. ஒரு நாள தினமதியே அகலிகை பெண்கொடியை அடைய வேணும் என்று சொல்லி தெய்வேந்திரன் இந்த அகலிகையை அடையணும்னு வெகு நாளா காத்திருந்தான். ஒரு நாளை பார்க்க இவனுக்கு ஒரு யோசனை வந்தது. கௌதம மகரிஷி என்னைக்கும் காலை நேரத்தில் அதிகாலையிலே பூஜைக்கு போவார். அதனால இவர் பூஜைக்கு போகக்கூடிய நேரத்திற்கு முன்பதாக நம்ம செஞ்சேவல் வடிவமாகி சிறகு தட்டி கூவினோம் அப்படின்னா பூசைக்கு இவர் சீக்கிரமே எந்திரிச்சு போயிருவாரு. இவர் போன நேரத்தில் இவளை நாமல் அடைந்து விடலாம் அப்படின்னு ஒரு யோசனை செய்து இந்த சூழ்ச்சியை நாமல் பயன்படுத்த வேண்டும் என்று இரவு நேரத்தில் சாமம் நடுச்சாமம் போல இந்த தெய்வேந்திரன் செஞ்சேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவினான். அவள் கூரைக்கு அருகாமையில்
இப்பதான் முதல்ல கூவுது சேவல். சேவல் இப்படியா கூவும்? சேவல் இப்பதான் கூவும். கூவி படிக்கி. இப்பதான் கூவி படிக்கி. முத கூவி. செந்தேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டு கூவ. கூவ. அப்ப இந்த கௌதம மகரிஷி ஐயோ பூஜைக்கு நேரமாகி விட்டது. ஆகிவிட்டது. சீக்கிரமே விடிந்து விட்டது போலயே. ஆமா. அப்படின்னு பூஜைக்கான பொருளை எடுத்துக்கொண்டு உடனடியாக கங்கைக்கு வந்து பார்த்தார். கங்கைக்கு வந்து பார்த்தார். கங்கை விழிக்கவில்லை. கங்காதேவி கண் விழிக்கவில்லை. பூ மலர்களை பார்த்தால் அதுவும் மலரவில்லை. மலர்கள் இதழ்கள் விரிக்கவில்லை. என்னமோ ஏதோ தெரியலையே. நேரம் தவறி வந்து விட்டோமா அப்படின்னு தன் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். இவர் வந்த சமயத்திலே தெய்வேந்திரன் அவரை போலவே சுரூபமாகி அகலிகை பெண்ணோடு இருக்கிறார். இதை அறிந்து மறுபடியும் அரண்மனைக்கு திரும்பினார். அகலிகையோடு இருந்த தெய்வேந்திரன் இவர் வருவதை அறிந்து அவரோ கரும்பூன வடிவம் கொண்டு அங்கு இங்கும் தாவுவார். வார்த்தை அறை மாமுடியோ என்ன செய்யுவார். கரும்பூனை வடிவம் கொண்டு காத்திருந்த தெய்வேந்திரன் அவர் குறுக்க பாய்ந்தான். குறுக்கை பாய்ந்து விட்டத்திலே பாயும் போது இதை கண்டார் கௌதம மகரிஷி. அடே தெய்வேந்திரா, அடுத்தவரும் மனைவி என்றும் மாறாமல் ஆசைப்பட்டு வந்த நீ, அடுத்தோரு மனைவிக்கு விரும்பிய நீ, கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாமல் மனித தன்மை இல்லாமல் பெண் மீது ஆசை கொண்டு நீ எதன் மீது ஆசை கொண்டு இவ்விடத்திற்கு வந்தாயோ உன் அங்கமெல்லாம் 1000 பெண் குறியாக போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அப்பந்தான் இந்திரன் கேட்டான், ஐயோ நான் செய்தது தவறுதான், ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தா நான் எங்கேயும் போக முடியுமா, யார் முகத்திலையும் முடிக்க முடியுமா, பார்ப்போர் எல்லாம் என்னை மதிப்பார்களா, எனக்கு விமோச்சனம் வேணும் என்றார். அப்பா இந்திரா, நான் கொடுத்த சாபம் உன் கண்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது, நீ மட்டுமே அறிவா என்று சொல்லி அவருக்கு விமோச்சனம் சொன்னார். அப்ப இந்த அகலிகை அதே சமயத்தில் வரும்போது அகலிகை பார்த்த உடனே இவருக்கு கடும் கோபம். அடியே அகலிகை, கட்டிய கணவன் யாரும் ஆச்சான் யார் என்று அறியாமல் கல்லாய் அவனோடு இருந்த நீ என்னோடு கருங்கல்லாய் போக கடவாய் போ அப்படின்னு அகலிகைக்கு சாபத்தை கொடுக்க, அப்பதான் அகலிகை கேட்டா, இதிலிருந்து எனக்கு எப்போது சாப விமோச்சனம் கிடைக்கும்? ஹரிராமமூர்த்தி அயோத்தியை ஆழ்வதற்கு என்னைக்கு அவதாரம் செய்து அவர் பாதம் உன் மீது படியும் போது மட்டும்தான் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கு அகலிகைக்கு சொன்னாராம் இந்த வார்த்தையை. அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஹரிராமன் பாதம் பட்ட போது இந்த அகலிகைக்கு விமோச்சனம் கிடைத்து பெண்ணாக தோன்றி ராமமூர்த்தியை பணிந்து வணங்கி நின்றார். அப்படியாகவே இருக்குகின்ற போது ஹரிராமமூர்த்தி அகலிகை பெண்குடைக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்து அவர் அங்கிருந்து பயணமாகி எங்க வாரானா அவரோ அங்கிருந்து பயணமாகி எங்கள் ஹரிராமன் ஸ்ரீராமன் அவர் மூவேரும் வந்து போய் அவர் மிதிலாபுரி பட்டணந்த அவரும் என்னை பற்றி வாரா அவரும் மிதிலாபுரி பட்டணந்த அங்கே என்னை பற்றி வாரா அவரும் எங்க வாரா மிதிலாபுரி பட்டண
ஞானத்தை அடைய வேண்டுமென்று விஸ்வாமித்ர மாமுனிவர் இளைய பெருமாள் லட்சுமணரோடு ராமமூர்த்தி மூவர்களுமாகவே வந்து கொண்டிருக்க அப்ப ராமமூர்த்தி கேட்டார், ஐயா விஸ்வாமித்ர மாமுனிவரே, அகலிகை என்ற பெண்குடைக்கு நாம் விமோச்சனம் கொடுத்தோம். இப்போது மறுபடியும் புறப்பட்டு நாம எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? ராமா, இன்னும் ஒரு வேலை இருக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்னும் பலகாரியம் நடக்க இருக்கு. நான் உனக்கு வரும்போது விவரத்தை சொல்லிக்கொண்டே வருகிறேன். நான் சொல்ல சொல்ல உனக்கே புரிந்து கொள்வாயப்பா. வா நம்ம போவோம் அப்படின்னு மிதிலாபுரி நாட்டை பற்றி ராமமூர்த்திக்கு எடுத்துரைத்தார் விஸ்வாமித்ர மாமுனிவர். அந்த மிதிலாபுரி பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டு ஜனக மகாராஜ அவரை சிறப்போடு ஆண்டு